ஒரு ஸ்பெஷல் எபிசோடுக்கு இன்னொரு பிரைட் எபிசோடுக்கு வந்திருக்கோம். நிறைய புது புது டேலண்ட்ஸை பார்க்க போறோம். ஆமா. இந்த ஃப்ரெஷ் எபிசோட்ல இப்போ நம்மளோட ஜட்ஜஸும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வந்திருக்காங்க நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கிறதுக்கு. எஸ். அவங்கள இன்வைட் பண்ணிடலாமா? கூடுங்க. Let's welcome our esteemed judges, Mr. Pandirajan and Mrs. Umariaz. ஹாய் ஜட்ஜஸ், வெல்கம் ஜட்ஜஸ். இன்னொரு ஃப்ரெஷ் எபிசோட், ஃப்ரெஷ் டேலண்ட் எல்லாமே புதுசாக பார்த்துட்டு இருக்கோம் இந்த சீசன் 4ல். ஸோ இந்த வார எபிசோடில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? வாட் ஆர் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்? யார் எப்படின்னு கணிக்க முடிஞ்சுன்னு வச்சுங்க, நமக்குலாம் வேலை எல்லாம் போயிடும். எந்த புத்துக்குள்ளே எந்த பாம்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு மத போதகர் ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. வந்து நீ ஒரு பிரசங்கம் பண்ண போகிறாருன்னா ஏகப்பட்ட கூட்டம். வழியில் ஒரு ஆள் வந்து கிழிஞ்சி சட்டியில் படுத்துக்கிருக்காரு. இந்த ஆள் தொல்லை, ஒரு பெரிய மகான் வரப்போகிறாரு, இவன் ஒருத்தர் நிமிஷம்னு எல்லோரும் தாண்டி உழைச்சிலாம் போயிருக்காங்க. எல்லாம் வந்த பிறகு பார்த்தா யார் அந்த மத போதகர்னு அவர் தான். அவர் எந்திரிச்சு வந்து என்னுடைய முதல் போதனை என்னன்னு நீங்களாம் தெரிஞ்சிருப்பீங்க. யாருக்கிட்ட என்ன டேலண்ட்டு என்ன விஷயம் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. என்னை ஒரு சாதாரண மனுஷன் நினச்சிங்க. இப்போ நான் தான் இங்கே வந்து பிரச்சாரம் பண்ண போகிறேன். முதல் பிரசங்கமே யாருக்கிட்ட என்ன விஷயம் நீங்கள் உதாசீனப்படுத்தாதீங்க. நாங்கள் எங்கள் கண்டஸ்டண்ட்டும் அதே மாதிரி தான். டக்குன்னு ஆரம்பிப்பாங்க, பூகமாக வெடிப்பாங்க. அதில் ஜட்ஜாக உட்காந்து மார்க் போடும்போது உங்களுக்கு டிக்கெட்டுக்குன்னு சார் சொன்ன மாதிரி இது ஒரு ஆரோக்கியமான நிகழ்ச்சி. ஏன்னா காமெடிக்குன்னு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது நம்ம விஜய் டிவி தான், கலக்க போகுது யார். ஸோ இது வந்து உலகமெங்கும் பார்க்குறாங்க. அண்ட் நம்ம கண்டஸ்டன்ஸ் பார்ட் 1லேருந்தும் சரி இப்போ பார்ட் 4 வரைக்கும் எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி சரக்கு உள்ளவங்க திறமைசாலிங்க தான் நம்மக்கிட்ட இருக்காங்க. அவங்களோட திறமையை தான் உங்ககிட்ட வெளிப்படுத்த போகிறாங்க. அதை கணிக்க தான் 2 பியூட்டிஃபுல் ஜட்ஜஸ் நீங்கள் இருக்கீங்க. ஸோ இந்த வார எபிசோடில் உள்ள ராக்கிங் பெர்ஃபார்மன்ஸை நம்ம பார்க்கலாமா? நிச்சயமாக பார்க்கலாம். ஆல் ரைட், தேங்க்யூ ஸோ மச் ஜட்ஜஸ். ப்ளீஸ் டேக் யூ சீட்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது சிங்கப்பூர் தீபன். சிங்கப்பூர் தீபன். இவர் பேரே ரொம்ப ஃபேஷனபிளா இருக்கு. என்ன ஃபேஷன் அவுட்புட்டை இவர் கொடுக்கறாருன்னு பார்க்கலாம். லெட்ஸ் வெல்கம் சிங்கப்பூர் தீபன். தீபன் சொல்லுங்க மேடம். எந்த ஊர்லேருந்து வரீங்க, என்ன பண்ணுறீங்க? சென்னையிலேருந்து வரேன் மேடம். சென்னையில் புளியந்தோப்புலேருந்து வரேன். சென்னையிலேருந்து வரீங்களா? நம்ம சென்னையில் தான் இருக்கோம். ஓ, சென்னைன்னு சொன்னீங்க. சொல்லுங்க. உங்கள் டான்ஸை பார்த்தோன்னு தெரிஞ்சுது. அது கோயிலுக்கு முன்னாடி ஆடுற மாதிரி டான்ஸ் இல்லை. இதை 4 பேர் தூக்கிட்டு போவாங்கல்ல, அது ரொம்ப நல்ல சகனம். அப்படி ஏதாவது ஒரு சிம்பிளாக வருமானு நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க. யாராவது டிக்கெட் வாங்கிட்டு வந்தாங்கன்னா முன்னாடி போகணுன்னு. நீங்கள் வரும்போது ஆடிட்டு வந்தீங்க, கலங்க. நன்றி சார். சார் இப்போ என்ன கான்செப்ட்னா, ஆடி மாத திருவிழாவுக்கு வந்து கூழ் ஊற்றுறாங்க. அங்கே நாங்கள் நம்ம நடிகருங்கெல்லாம் போயிருந்தா எப்படி இருந்திருக்கோம் அப்படின்னு ஒரு சின்ன கற்பனை. முதலாவதாக நம்ம கேப்டன் போகிறாரு. ஏய் தள்ளுங்கடா, அட தள்ளுங்கடாண்ணா, ஏய் தள்ளுங்கடாண்ணா, என்னையவா தள்ளுறீங்க, வழியை விடுங்கடா, இங்கே போருங்க, நான் அவசரமாக போகணும், எனக்கு முதல்ல கூழை ஊற்றுங்க. யோ அவசரமாக முன்னாடி ஓரமாக போயா, கூழ் ஊற்று அண்டால போயிட போகிறேன், இங்கே பாருங்க, நான் சொன்னது எனக்கு வேலை இருக்கு, அது விஷயமா வெளியே போகணும், எனக்கு முதல்ல கூழை ஊற்றுங்க. சார் இன்னும் கூழே கரைக்கல சார். ஏய் என்னை பற்றி தெரியுமா, நான் குண்டான் எடுத்து கையில் வச்சேன்னா கூழை வாங்க போறேன்னு அர்த்தம். அதே குண்டான் எடுத்து வாயில வச்சேன்னா கூழை குடிக்க போறேன்னு அர்த்தம். அதே குண்டான் எடுத்து இடுப்புல வச்சு துண்டை போட்டு மூடணும்னா கூழை வீட்டுக்கு பார்சல் கட்டுறேன்னு அர்த்தம். அதே குண்டான் எடுத்து ஊத்துறவன் மண்டமல் அடிச்சேன்னா அவன் எனக்கு கூழு ஊத்தல நடத்தம்டா, தெரியும்ல. நான் இன்னும் கொஞ்ச நேரம் தான் வெயிட் பண்ணுவேன், அதுக்குள்ள எனக்கு கூழு ஊத்தி ஆகணும். அட அங்க யாரு, ராஜ்கிரண் சார், என்ன கூழு ஊத்துறதுக்கு அண்டாவோட வந்திருக்கீங்க? ஏவா தக்காளி, நான் கூழை ஊத்த வரலா, கூழை வாங்க வந்திருக்குங்களா? அதுக்கு அண்டாவோட வந்திருக்கீங்க, எல்லாருக்கும் குண்டான்ல தானே ஊத்துறாங்க. ஏலா தக்காளி, எனக்கு ஒரு அண்டா தான் ஒரு குண்டா, அது தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியுங்களா? நாங்கள் இந்த ஊர் காவக்காரங்க ஒரே ஒரு காரணத்துக்காக 80 நேரமாக லைன் நின்றுக்கிட்டு கிடக்கேன், ஒரு வயலில் எனக்கு கூறு ஊற்ற மாட்டீங்க. இப்போ மட்டும் எனக்கு கூறு வரலையேண்டா, அம்புட்டு பெரிய தூக்கி போட்டு நெஞ்சிலே காலை வச்சு மதிச்சு போவேன். அட ராஜ்கிரண் சார், கோவப்படாதீங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அங்க யாரு, சண்முக சுந்தரம் சார், உங்களை தேடி உங்க அக்கா வந்திருக்காங்க, நீங்க வீட்டுக்கே போகலையாம, என்னன்னு கேளுங்க. அக்கா அக்கா, உனக்கும் மாமாக்கும் தானக்கா நான் கூழ் வாங்க போனேன். அக்கா போன இடத்துல போலீஸ்காரன் லைன்ல நிக்கலன்னு என்னை எப்படி எல்லாம் அடிச்சான் தெரியுமாக்கா? அக்கா என் நெஞ்சிலே எட்டி உதச்சாங்க்கா. அக்கா உனக்கும் மாமாக்கும் வாங்கின கூழ்ல ஒரு சின்ன பையன் கல் எடுத்து ஓட்டையை போட்டு விட்டாங்க்கா.
கூழெல்லாம் மேலே சிந்திடுச்சுக்கா. நான் என்னக்கா பண்ணுவேன்? அக்கா இதை பார்த்த ஒரு காக்கா என் தலையில கொத்துன்னு கொத்துச்சுக்கா. என் தலையில மட்டும் இல்லக்கா, என் ஃபேவரட்டான என் நெஞ்சிலையும் கொத்துச்சுக்கா. அக்கா என் நெஞ்சில மட்டும் இல்லக்கா, என் கொத்தக்கூடாத இடத்துல கொத்துச்சுக்கா. நான் என்னக்கா பண்ணுவேன்? என்ன பண்ணும்? அடு சண்முக சுந்தரம் சார், அந்த காக்கா எங்கெங்க கொத்துச்சுன்னு கொஞ்சம் விலாவரியா சொன்னீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். தம்பி இது நல்லா இல்ல தம்பி, ஒரு பெரிய மனுஷன் பேசுற பேச்சா தம்பி இது? என்ன தம்பி இது? நான் தான் சொன்னேனே தம்பி கொத்தக்கூடாது இடன்னு. சும்மா நோண்டி கேள்வி கேட்காதீங்க தம்பி. எங்க அக்கா கிட்ட என்ன பேச விடுங்க தம்பி. அக்கா இது பரவாயில்லக்கா, கூட்டத்தில் ஒரு பையன் என் வேட்டியை கிழிச்சுட்டாங்க்கா. அக்கா என் வேட்டியை கிழிச்சு அந்த மானம் கெட்ட பையன், ரோசம் கெட்ட பையன், வெக்கம் கெட்ட பையன் உன் புருஷன் தான் எப்படிக்கா ஏன் வாயில சொல்லுவேன்? எப்படி சொல்லுவேன்? தம்பி விஜயகாந்த் தம்பி, நீங்களாவது சொல்லுங்க தம்பி, இல்லைன்னா எனக்கு கூலியாவது வாங்கி கொடுங்க தம்பி. நான் வீட்டுக்கு போறேன் தம்பி. ஏய் என்னங்கடா, யாருக்கும் கூழ் ஊத்தலையா? எதுக்குடா பொதுமக்களை இப்படி பட்னி போட்டே சாவடிக்கிறீங்க? இங்க பாருங்க, நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, எல்லாரும் எங்க வீட்டுக்கு வாங்க, நான் கூழ் ஊத்துறேன். ஆனா ஒரு கண்டிஷன் என்ன தெரியுமா? எல்லாருக்கும் டீஸ்பூன்ல தான் ஊத்துவேன், அதையும் நீங்க தான் கொண்டு வரணும். வரட்டுமா? நன்றி நன்றி. ராஜ்கிரண் சார் வாய்ஸ் வந்து நான் இது வரைக்கும் மெமிக்ரி எதுவும் கேட்கல. அந்த ஆக்சென்ட் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதில் கிரியேட்டிவ் பண்ணுங்கள். எல்லாருக்குமே நான் சொல்கிறது தான். இப்போ அவங்கள மாதிரியே பேசுறது மட்டும் இல்லாமல் கூழ்னு ஒரு மேட்ரு புதுசாக இருந்துச்சு. ஒவ்வொருத்தராக கூழ் குடிக்கிறது, எல்லாருமே கிராமத்து ஆளுங்க. அடுத்த தடவை வரும்போது இன்னும் கொஞ்சம் கிரியேட்டிவாக இருக்கு. ஓகே சார், நன்றி நன்றி சார். வோடாஃபோன் வாடிக்கையாளர்களே, உங்கள் மனம் கவர்ந்த காமெடியன் இவர் என்றால் KPY ஸ்பேஸ் 19 என டைப் செய்து 56789 என்ற எண்ணுக்கு அனுப்புங்கள். பல பரிசுகளை வெல்லுங்கள். இது நம்ம சிங்கப்பூர் தீபனோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம். அவர் மிமிக்ரி செஞ்சிருந்தார் இல்லையா? இப்ப அவரோட மோத போறவரும் மிமிக்ரி தான் செய்ய போறாரு. ஒரு டபுள் மிமிக்ரி மோதல். ஆமா, அதாவது பாண்டியராஜன் சார். ஏன் அவரை கூப்பிடுறீங்க? அவர் ஜட்ஜ் சீட்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆனா இப்ப மோத போறவரோட பேரும் பாண்டியராஜன். ஓகே, வாங்க பாண்டியராஜன். லெட்ஸ் வெல்கம் பாண்டியராஜன். வணக்கம் வணக்கம் வணக்கம். விஜய் டிவியின் வோடாஃபோன் கலக்க போவது யாரு 4 நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திக்கக்கூடிய நல்லதொரு வாய்ப்பினை ஏற்பாடு செய்து கொடுத்த அத்துணை நல்ல இதயங்களுக்கும் இந்த இனிய தருணத்தில் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொண்டு, இப்போ பண்ண போகிற விஷயம் என்னென்னா சார், இந்த மாதிரி ஒரு மேடையில் ஒரு விழா நடக்குது. இதில் வந்து நம்ம திரைப்பட நடிகர்களும் ஒரு அரசியல்வாதியும் வந்து முதலாக உங்களுக்கு மேடையில் பேசி பழக்கமே இல்லை. வந்த இடத்துல அவங்க பேசியிருந்தாங்கன்னா எப்படி ஒரு சின்ன கற்பனை சார். முதலாவதாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து பேசுகிறாங்க. ஏய் எல்லாருக்கும் என்னோட இதுவை தெரிவிச்சுக்கிறேன், நான் இந்த விழாவுக்கு வெறும் இதுவாக தான் வந்தேன். ஆனால் எல்லா பேரும் சேர்ந்து இதை பற்றி பேசு அதை பற்றி பேசுன்னு சொல்லி என் கையில் இதை கொடுத்தா நான் எதை பற்றி தான்டா பேசுறது. இருந்தாலும் பரவாயில்ல, நான் எதை பற்றி பேசினாலும் அது ஒரு மாதிரியாக தான் இருக்கு. அது இருக்கட்டும், இந்த விழா இன்னைக்கு இங்கே எதுக்கு நடக்குதுன்னு நாம எல்லா பேத்துக்கும் ஒரு அதுவாகவே தெரியும். அதனால இந்த விழாவில் சொன்ன இந்த இதுவை கேட்டு நாம எல்லா பேரும் ஒரு அதுவோட இருந்தோம் சொன்னா நம்ம வாழ்க்கையில எப்பயும் எந்த ஒரு இதுவும் வராது. இவ்வளவு நேரம் நான் பேசினதுல ஏதாவது ஒரு இது இருந்தா அதை தயவு செய்து யாரும் உங்க மனசுல இதுவா வச்சுக்காம இது பண்ணி விட்டுருங்க. வரட்டுமா? நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இதை சொல்ல வந்தேன், எனக்கு அது தெரியும், அதை சொல்ல வந்தேன், அது அவருக்கு தெரியல. எனக்கு அஸ்வினி குமார்னு ஒரு என்னுடைய நெருங்கிய நண்பர், அவர் இல்லை, அவர்கிட்ட நான் ரொம்ப ரசிக்கிறத வந்தோடனே, சார் நேற்று காலையில் அவன் வந்தான் சார், நான் ரொம்ப கோவப்பட்டேன், அவனுக்கு தகராறான். நான் யாருன்னு கேட்டால் கடைசியில் இவன் கோவப்படுறான், இவனுக்கு என்ன பிரச்சனை அவனுக்கு தான் தெரியும். நான் எவன் என்ன கேட்குறது, அவரே சொல்லிட்டு போயிடுவார். இது புது பாணி. நிறைய பேருக்கு தான் சொல்ல வந்ததை சொல்லிட்டு தான் நினச்சி அவங்க பாட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. நல்ல முயற்சி, நல்லா எதையோ சொல்ல வந்துட்டு நீங்கள் அதை சொல்லிட்டீங்க. நன்றி. கடைசியில் வணக்கம். வோடாஃபோன் வாடிக்கையாளர்களே, உங்கள் மனம் கவர்ந்த காமெடியன் இவர் என்றால் KPY ஸ்பேஸ் 20 என டைப் செய்து 56789 என்ற எண்ணுக்கு அனுப்புங்கள். பல பரிசுகளை வெல்லுங்கள். இப்ப வந்து நம்ம மிமிக்ரி பெர்ஃபார்மன்சஸ் பார்த்தோம். ஆனா இன்னும் ஸ்டாண்ட் அப் இருக்கு, வெரைட்டி இருக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடியறதுக்கு. பட் அதுக்கு